ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் அண்ட் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பப் பால். இந்த பால் செட்டுக்கு தேவைப்படும் பாப்பப் பால், கண்ட மீன்லாம் பிடிக்கிற பாப்பப் பால். நீங்கள் பார்க்குறது என்னென்னா, நம்ம செருப்பு இருக்குங்க பார்த்தீங்களா, செருப்புலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, நம்ம முதல்ல வந்து ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி கட் பண்ணணுன்ட்டு கட்டிங் பண்ணுறோம் பார்த்துங்க, தெளிவாக தெரியும். முதல் முறையாக வீடியோ போடுறேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். போக போக நல்லா நல்லா வீடியோஸாக வரும். பாப்பப் பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணணும். டிம்மரை வச்சு கட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். கத்திரிக்கோலில் வந்து அவ்வளோ கட் பண்ண முடியாது, அதனால் டிம்மரில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். இந்த பாப்பப் பால் நம்ம கடையில் போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரூபா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாப்பப் பால் தான் கிடைக்கும். நம்ம லப்பர் மாதிரி இருக்க இந்த கிளாத்தில் போட்டோன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். அதே போல் எல்லோ கலர், ரெட் கலர், ரோஸ் கலர், இது மூணும் நல்லா ரிசல்ட் தரும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லோ கலர் நல்ல ஒரு ரிசல்ட், எல்லோ ரெட்டு. அதனால தான் நான் இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கத்திரிக்கோல்லே கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கட் பண்ணாவே போதும். கட் பண்ணிவிட்டு சிஸ்ஸர் எடுத்திங்கன்னா சின்ன சிஸ்ஸர், அதில் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக போட்டோன்னா நம்ம 12 வோல்ட்டு மோட்ரு இது. நம்ம ஆட்வர்ட்ஸ் கடையிலலாம் போட்டோன்னா 50 ரூபா தான் வரும். 12 வோல்ட்டு டிசி மோட்ரு இது. அந்த சின்ன ஹோல்ஸை வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா எமரி ஷீட்டு, ரஃப் டைப்பு, ரஃப்பான எமரி ஷீட் இது. ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டில் போட்டு நம்ம ஷேப் எடுத்துருக்கணும். பாருங்கள், ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஒரு பாப்பப் பால் செய்ய. 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி அந்த பாப்பப் பால் ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். ஷேப் எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். நம்ம எம்எல் ஷீட்டை மூவ் பண்ணுவோன்னா மோட்ரு மூவ் பண்ணாவே போதும். கையில் அப்படியே ஷேப் பண்ணால் போதும், அந்த ஷேப் அப்படியே வந்துடும். நானும் கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் பாப்பப் பால். 18 ரூபான்னு வந்து நம்மளால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல. நான் பாப்பப் பாலுக்கு செலவு பண்ண காசுக்கு பதிலாக நான் மோட்ரு வாங்கி இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் ட்ரை பண்ணேன், நல்ல ஒரு ரிசல்ட். உங்களுக்கு யாருன்னா பாப்பப் பால் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. காசை வேணால் செலவு பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷேப் நல்ல ஷேப் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம ரஃப் எம்டி ஷீட்டில் போடும்போது கொஞ்சம் அங்கங்கே ரஃப்பாக இருக்கும், பால் சரியான ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது நைஸ் எம்டி ஷீட் போட்டுப்போம். இது ரஃப், இது வந்து 80 அந்த போல் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. இது வந்து 100, இது ஒன்றா தெரியும் 100 இது. இதெல்லாம் லைட்டாக அப்படியே நம்ம மேலே வந்து பண்ணுவேன். நம்மளுக்கு ஷேப் எல்லாமே அந்த ரஃப் எம்டி ஷீட்லேயே வந்துடும். இந்த நைஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பால் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்காக சொன்னால் அந்த நைஸ் எம்டி ஷீட் நம்ம
இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் சேனல் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோல் வீடியோ கொஞ்சம் சரி இருக்காது, மொபைலும் நல்ல மொபைல் இல்லை, அதனால் கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோ தர முடியல. போக போக குவாலிட்டியான வீடியோவும் நல்ல வாய்ஸும் உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க பாப்பா பால். நம்ம ரூ. 18 கொடுத்து வாங்கிறதுக்கு பதில் நம்மளே செஞ்சிங்கன்னா காசு மீன் பண்ணோன்னா எவ்வளோ பால் செஞ்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் எல்லோ கலர், ரெட் கலர். அதனால தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதுவாக முடிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.